அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கவிருக்கிறார். வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் உதகையில் தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்பார் என ராஜ்பவன் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் உதகையில் தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்பார் என்று ராஜ்பவன் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை ஒருங்கிணைத்து வரக்கூடிய ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ஊட்டியில ஆளுநர் RN ரவி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வருகை தர இருப்பதாக தற்பொழுது தகவலானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் கூட்டக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில அந்த தீர்ப்பை மதித்து ஆளுநர் அவர்கள் இது போன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு வற்புறுத்தலையும் வலியுறுத்தலையும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் முன்வைக்கக்கூடிய சூழல்ல ஆளுநர் RN ரவி சமீபத்தில் டெல்லி சென்றிருந்தார். டெல்லி பயணத்தின் பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்திருந்த சூழல்ல தற்பொழுது அவர் டெல்லியில குடியரசு துணைத் தலைவரை சந்தித்ததாக அப்பொழுது ஒரு புகைப்படமும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் ஆளுநர் RN ரவி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரும் 25 மற்றும் 26ஆம் தேதி தமிழ்நாடு வர இருப்பதாக தற்பொழுது ஆளுநர் மாளிகையின் சார்பில் ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவி தமிழக பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரை நியமித்து சட்டம் இயற்றியது. அந்த சட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்காமல் 10 சட்ட மசோதாக்களை அவர் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருந்ததுல ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வழங்கி அந்த சட்டங்கள் அனைத்தும் சட்ட மசோதாக்கள் அனைத்தும் சட்டமாகியதாக உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுடைய ஆளுநர் வேந்தர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது ஏற்புடையது அல்ல. அவர் பல்கலைக்கழக வேந்தர் என்ற பொறுப்பிலிருந்து விலகியதனால் அவர் இது போன்று ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஆளும் அரசுக்கு சார்பிலும், அதாவது தமிழ்நாட்டு அரசு சார்பிலும், ஆளும் கட்சியான திமுக சார்பிலும் மற்றும் பல்வேறு கட்சிகளும் இதை வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த சூழல்ல ஆளுநர் RN ரவி நடத்தக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்தீப் தன்கர் அவர்களும் அண்மையில உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை விமர்சித்து பேசும் வகையில மாநிலவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது உரையாற்றியிருந்தார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை மீறுவது போன்று இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை மீறக்கூடிய செயலாக இருப்பதாகவும் அவர் ஒரு கடுமையான விமர்சனங்களை ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை முன்வைத்து சுட்டிக்காட்டி ஜக்தீப் தன்கர் அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த சூழல்ல ஆளுநருக்கு வலு சேர்க்கும் வகையில ஆளுநர் நடத்தக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்களும் இந்த வரக்கூடிய 25 மற்றும் 26ஆம் தேதி ஊட்டியில் நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை புரிய இருக்கிறார் என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையின் மூலமாக இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.